வணக்கம். நீங்க எப்போவாது வாழ்க்கையில எல்லாம் சரியா செஞ்ச மாதிரி தோணினாலும் பெரிய வெற்றிகளை அடைஞ்ச பிறகும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு எம்டினஸ், ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம வெறும் பழக்கங்களை பத்தி மட்டும் பார்க்க போறதில்ல. ஸ்டீஃபன் கோவியோட 7 பழக்கங்கள் புத்தகத்தை வச்சு நம்ம பார்வைய, நம்ம மனநிலையையே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தைகள் நம்மள பல பேருக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கலாம். இதத்தான் வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாம் பிரமாதமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நிறைவு இருக்காது. வேக வேகமா ஒரு ஏணில ஏறி உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும், நாம ஏறின ஏணி தப்பான சுவத்துல சாஞ்சிருக்குன்னு. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு என்னதான் காரணம்? இதெல்லாம் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இந்த வருஷத்துல மட்டுமே 5வது தடவையா டயட் ஆரம்பிக்கிறது. நாள் முழுக்க ஏதோ ஒரு பதட்டத்தோடவும் அழுத்தத்தோடவும் இருக்கிறது. நாம ரொம்ப பிஸியா இருக்கோம், ஆனா நாம செய்யற வேலைக்கு உண்மையிலேயே ஒரு அர்த்தம் இருக்கான்னு யோசிக்கிறது. இதெல்லாம் வெறும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இல்ல, ஒரு ஆழமான சிக்கலோட அறிகுறிகள் தான். சரி, இந்த அறிகுறிகளுக்கெல்லாம் மூல காரணம் என்னவா இருக்கும்? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை நம்ம கடின உழைப்புலையோ இல்ல முயற்சியிலையோ கிடையாது. நாம பயன்படுத்திட்டு இருக்கிற வரைபடமே தப்பானது. ஆமா, நம்ம கையில இருக்கிற மேப்பே தப்பு. ஸ்டீஃபன் கோவி இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஒரு காலத்துல வெற்றிங்கிறது நேர்மை, தைரியம், நீதி மாதிரி ஆழமான குணநலன்களை அடிப்படையா வச்சிருந்துச்சு. ஆனா கடந்த 50 வருஷத்துல நம்ம கவனம் ஆளுமைங்கிற மேலோட்டமான விஷயங்கள் மேல போயிடுச்சு. அதாவது மத்தவங்க முன்னாடி நம்மளை எப்படி காட்டிக்கிறோம், எப்படி மத்தவங்களை கவர்றோம், எப்படி சீக்கிரமா ஜெயிக்கிறதுன்னு தற்காலிகமான விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு பேண்டேட் மாதிரி தான், காயத்தை மறைக்குமே தவிர குணப்படுத்தாது. இங்க பாரடைம் அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, பாரடைம்ங்கிறது நாம இந்த உலகத்தை பார்க்குற கண்ணாடி, இல்லனா ஒரு இடத்துக்கு போறதுக்கு நாம பயன்படுத்துற மேப்பு. அதுதான் உண்மைன்னு நாம நம்புறோம். ஆனா அது அந்த இடத்த பத்தின நம்மளோட புரிதல் மட்டும்தான், உண்மையான நிலப்பரப்பு கிடையாது. இந்த உதாரணத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க சிகாகோவுக்கு போகணும், ஆனா உங்க கையில இருக்கிறது டெட்ரைட்டோட மேப். என்ன ஆகும்? நீங்க எவ்வளோதான் வேகமா கார் ஓட்டினாலும் சரி, எவ்வளோதான் பாசிட்டிவ் திங்கிங் செஞ்சாலும் சரி, நீங்க தப்பான இடத்துக்கு தான் போய் சேர்வீங்க, அதுவும் இன்னும் வேகமா. இப்போ நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரி போகலன்னா, ஒருவேளை பிரச்சனை உங்க உழைப்புல இல்லையோ, உங்க கையில இருக்கிற அந்த வரைபடமே தப்பா இருக்குமோ? சரி, தப்பான மேப் தான் பிரச்சனைன்னா அப்போ சரியான மேப் எது? அதுக்கான பதில் தான் கொள்கைகள். இந்த கொள்கைகள் கலங்கரை விளக்கங்கள் மாதிரி, அது காலத்தால மாறாது, எப்பவும் நிலையா இருக்கும். நம்ம மேப்பை இந்த கொள்கைகளோட சரி செய்யறது தான் உண்மையான தீர்வு. இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. கும்மிருட்டான ஒரு கடல்ல ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல் கம்பீரமா போயிட்டு இருக்கு. அப்போ தூரத்துல ஒரு ஒளி தெரியுது. நேருக்கு நேரா மோதுற அபாயம். உடனே கேப்டன் சிக்னல் அனுப்புறாரு, உங்க பாதையை 20 டிகிரி திருப்புங்க. ஆனா அந்த ஒளியிலிருந்து வந்த பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல, நீங்க தான் உங்க பாதைய 20 டிகிரி திருப்பணும். இத கேட்டதும் கேப்டனுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. ரொம்ப திமிரா அவர் மறுபடியும் சிக்னல் அனுப்புனாரு. நான் ஒரு போர்க்கப்பல், நான் சொன்னதை செய், பாதையை மாத்து. கடைசியா அந்த ஒளியிலிருந்து அமைதியான ஆனா ரொம்ப உறுதியான ஒரு பதில் வந்துச்சு. நான் ஒரு கலங்கர விளக்கம். இப்போ சொல்லுங்க, யார் பாதையை மாத்தணும்? இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. கொள்கைகள், அதாவது நேர்மை, நீதி, வளர்ச்சி மாதிரியான விஷயங்கள் கலங்கரை விளக்கங்கள் மாதிரி தான். அது நிலையானது, மாறாதது. நாம அதை வளைக்கவோ உடைக்கவோ முடியாது. நாம அதுக்கு எதிரா போனோம்னா நாம தான் உடைஞ்சு போவோமே தவிர அது என்னைக்கும் மாறாது. சரி, கொள்கைகள் தான் கலங்கரை விளக்கன்னா, அந்த வெளிச்சத்தை வச்சு நம்ம கப்பலை எப்படி சரியா ஓட்டுறது? அதுக்கான முதல் படிதான் முற்செயலூக்கம், அதாவது ப்ரோஆக்டிவிட்டி. இதுதான் எல்லா பழக்கங்களுக்கும் அடித்தளமான பழக்கம். பொதுவா நம்ம நடத்தைய நம்ம இப்படிதான் பார்க்கறோம். ஒரு தூண்டுதல் வருது, நம்ம உடனே அதுக்கு எதிர் வினையாற்றுறோம். உதாரணத்துக்கு, யாராவது நம்மள கோவமா பேசினா நாமளும் உடனே கோவப்படுறோம். இது ஒரு மெஷின் மாதிரி, ஒரு பட்டன் அழுத்தினா ஒரு வேலை நடக்கிற மாதிரி. நம்மள பல பேர் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த தூண்டுதலுக்கும் நம்ம பதிலுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கு, ஒரு நொடி. அந்த இடைவெளியில தான் நம்மளோட உண்மையான சுதந்திரமே அடங்கியிருக்கு. கோவப்படுறதா இல்ல அமைதியா பதில் சொல்றதான்னு முடிவு பண்ற சக்தி நமக்கு அந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது 2 விதமான மொழிய ஒப்பிடுது. ஒரு பக்கம் பிரச்சனைகளை மத்தவங்க மேல போடுற எதிர்வினை மொழி, அவனாலதான் எனக்கு கோபம் வந்துச்சு. இன்னொரு பக்கம் பொறுப்பை நம்ம கையில எடுக்கிற முற்செயல் மொழி, ஏன் உணர்வுகளை நான் கட்டுப்படுத்துறேன். இந்த ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் கூட நம்ம மனப்பான்மையையும் வாழ்க்கையோட முடிவுகளையும் அடியோட மாத்திர சக்தி கொண்டது. நீங்க எந்த மொழி அதிகமா பயன்படுத்துறீங்க?
இப்போ நாம நீடித்த நிலையான ஒரு செயல்திறனுக்கான மைய கொள்கையை பத்தி பார்க்கலாம். அதுதான் P/PC சமநிலை. இந்த சின்ன கதையை எடுத்துக்கலாம். ஒரு ஹோட்டல்ல சூப் ரொம்பவே பிரபலம். ஆனா புதுசா வந்த ஓனர் கொஞ்ச காலத்துல லாபத்தை அதிகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு சூப்ல தண்ணிய கலக்க ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு? முதல்ல லாபம் அதிகமாச்சு. ஆனா போக போக வாடிக்கையாளர்கள் வர்றதையே நிறுத்திட்டாங்க. வியாபாரமே போயிடுச்சு. இதுதான் அந்த புகழ்பெற்ற பொறாம பொன்முட்டையுற்ற வாத்துக்கதை. இங்க Pங்கிறது ப்ரொடக்ஷன், அதாவது நமக்கு கிடைக்கிற பலன்கள், அந்த பொன்முட்டைகள். PCங்கிறது ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி, அதாவது அந்த பலன்களை உருவாக்குற திறன் அல்லது சொத்து. அதுதான் அந்த வாத்து. உண்மையான செயல்திறன்கிறது இந்த ரெண்டையும் சமமா வச்சுக்கிறது தான். நாம பொன்முட்டைகள் மேல மட்டுமே கவனம் செலுத்தினா அந்த முட்டைகளை போடுற வாத்தை நாம கவனிக்க மறந்துடுவோம். வாத்து ஆரோக்கியமா இல்லைனா முட்டைகள் எங்கிருந்து வரும்? இது நம்ம உடல் நலத்துக்கு பொருந்தும், நம்ம உறவுகளுக்கு பொருந்தும், நம்ம வேலைக்கும் பொருந்தும். இறுதியா இந்த முழு மனநிலை மாற்றத்தையும் ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலையா நம்ம பார்க்க கூடாது. இது ஒரு இலக்கு கிடையாது, இது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி பயணம். கிறிசண்டோங்கிறது இசையில பயன்படுத்துற ஒரு அழகான வார்த்தை. அதோட அர்த்தம் என்னன்னா, இசை படிப்படியா அதோட உச்சத்தை நோக்கி போறது. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கணும். நம்மளோட சிறந்த நாட்கள், நம்மளோட முக்கியமான பங்களிப்பு, இதெல்லாம் நமக்கு பின்னாடி இல்ல, அது எப்போதுமே நமக்கு முன்னாடி தான் காத்துட்டு இருக்கு. அதனால இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தா நான் முடிக்கிறேன். உங்க கடந்த கால சாதனைகளை எல்லாம் மறந்துடுங்க. உங்களோட மிக முக்கியமான பணி, உங்களோட சிறந்த பங்களிப்பு இனிமேல் தான் வரப்போகுது. உங்க வாழ்க்கையோட கிரஷண்டோ என்னவா இருக்க போகுது யோசிச்சு பாருங்க. நன்றி.